வணக்கம் நண்பர்களே. பிஸ்னஸ் மேப்பிங், அதாவது ஒரு வியாபாரத்திற்கான வரைபடம் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இதை குறித்து தான் இருக்கும். இப்படி ஒரு பிஸ்னஸ் மேப்பிங் போட்ட நான் பிஸ்னஸ் த்ரெட் அப்படின்னு ஒன்று போடணும். அதாவது வியாபார அபாயங்கள் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான். ஒரு தொழில் நிறுவனமோ ஒரு வீடோ நம்ம கட்டும் பொழுது தீ அணைக்கும் கருவிகள், திடீர்னு ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணோம், வீட்டில் வைக்கிறோமோ இல்லையோ வீட்டில் சில பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தியிருப்போம். அது மாதிரி நாம் பண்ணுற வியாபாரங்களில் இந்த வியாபார அபாயங்கள், இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைனான்சியல் இம்பேக்ட், இது நம்மளுடைய தொழிலில் வியாபாரத்தில் நடக்கக்கூடிய அந்த பண முதலீடு அபாயங்கள். ஏன்னா பண முதலீடு அபாயங்கள்ங்கிறது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. தனி மனிதரை மட்டுமல்ல, அல்லது அன்றைக்கு அந்த தனி மனிதரை சார்ந்திருக்கிற குடும்பங்கள் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையை பாதிக்கும். ஒரு தலைமுறை பாதிக்கப்பட்டால் அடுத்த தலைமுறை மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய கால அவகாசம் எடுக்கும். இவ்வளவு அபாயங்களை கொண்டது தான் இந்த பிஸ்னஸ் த்ரெட்ஸ், வியாபார அபாயங்கள். இந்த வியாபார அபாயங்களை ஓரளவுக்கு நம்ம ஒரு கணிப்பில் எடுத்துக்கிட்டு அந்த கணிப்பின் மூலமாக அந்த கணிப்புகளில் இதுவரைக்கும் நம்ம கற்றதும் பெற்றதும், இவ்வளவு காலமாக மனித வாழ்க்கையில் வியாபாரம்னு ஒன்று ஆரம்பித்து பொருளீட்டல் என்ற ஒரு இது தொடங்கிய பிறகு என்னென்ன அபாயங்களை சந்தித்தார்கள், தனி நபர் அபாயங்கள் என்ன, வியாபாரத்திலேயே நம்ம செய்யக்கூடிய உத்திகளில் என்ன அபாயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பிளான், மார்க்கெட்டிங் பிளான், சேல்ஸ் பிளானில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், அந்த தவறுகள் நம்மளுடைய பொருளாதார அபாயங்களாக வியாபாரத்தை நோக்கிய பிஸ்னஸ் த்ரெட்ஸாக எப்படி மாறுச்சு. ஏன்னா ஒரு பொருளாதார அபாயம் தொழில் அபாயங்களாக மாறும். இதுதான் இதில் கன்வெர்ட் ஆகும். தொழில் அபாயம்னா என்ன, சில சமயங்கள் பொருளாதாரம் மட்டுமல்ல, சில சமயங்களில் நம்ம வாங்கி விற்கிற பொருள் எங்கே யாரையோ ஒருத்தர் சார்ந்திருப்போம், ஒரு உற்பத்தியாளரை சார்ந்திருப்போம். அந்த உற்பத்தியாளருடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டாலும் நாம் பாதிக்கப்படுவோம். காரணம் இந்த செயின், இந்த கண்டினியூஸ் செயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொடர்பு சங்கிலி. உற்பத்தியாளரிடமிருந்து வாங்கி விற்கிற ஒரு விநியோகஸ்தகர், அவரிடமிருந்து மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக விற்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தகர், அங்கிருந்து சில்லறை வியாபாரியாக ஒரு கடையில் வைத்து விற்பவர், நுகர்வோர். இது ஒரு செயின். இந்த தொடர்பில் எது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் அது பிஸ்னஸ் த்ரெட்டாக மாறும். சப்ளையர், ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீசெல்லர், இதில் யார் பாதிக்கப்பட்டாலும் நுகர்வோருக்கு வரும். இன்றைக்கி இருக்கிற போட்டி உலகத்தில் இந்த பிராண்ட் ஏன் காணாமல் போச்சு, இந்த பொருள் ஏன் நமக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு முடியாமல் போச்சு, இது ஏன் நமக்கு வராமல் போச்சுலாம் யாரும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பிராண்டுக்கு மூவாகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மைக்ரேஷன் ஆஃப் கன்சியூம் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப எளிதாக நடக்கக்கூடிய காலம், எல்லாம் மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய காலங்கள் இது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் மேப்பிங், பிஸ்னஸ் த்ரெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் எப்படி என்ன மாதிரியான அபாயங்கள் தோன்றும், அந்த அபாயங்களை நாம் கையாள்வது எப்படி. அதுக்கு அபாயம் வந்துடுன்றதுக்காக வியாபாரமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அரசாங்க வேலைகளை நோக்கி ஓடுறது, அல்லது வேலை போயிடுவோம் அப்படின்ட்டு போகிறது ஒரு வகையான பாதுகாப்பான விஷயம்தான். ஆனால் இந்த சவால்களை எதிர்கொண்டு ஒருவர் மீண்டு வருவது தான் சாமர்த்தியம் அடங்கி இருக்கிறது. சிலருக்கு அந்த சவால்களை சந்திப்பதும் சாமர்த்தியமாக செயல்படுவதும் ஒருவித உற்சாகத்தை கொடுக்கும். அந்த உற்சாகம் வர வேண்டும், வியாபாரம் செய்வர்கள் வர வேண்டும் தொடர்ந்து. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, பொருளாதார வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு வாங்கும் சக்தி எங்கே வருதுன்னா அவர் சம்பாதிக்கிற சக்தியிலேருந்து வருது. ஸோ இவ்வளோத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், தொழில்கள், அந்த பிஸ்னஸ் த்ரெட் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அதையும் தவிர்த்து நாம் சிறப்பான ஒரு வியாபாரம் செய்ய இயலும் என்பதுதான் என்னுடைய இந்த வீடியோவுடைய கருத்து. தொடர்ந்து நான் உங்களோடு பேசுவது, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவது, இதில் உரையாடுவதன் மூலமாகத்தான் நமக்கு ஒரு உன்னதமான கருத்துக்களை அடைய முடியும். நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எல்லா விஷயங்களும் ஒரே வீடியோவில் சொன்னால் போர் அடிக்கும், அல்லது சொல்கிற வாய்ப்பும் கம்மி. அதனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் என்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.